பாருங்கள், நம்ம வந்து சில்லி சிக்கன் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். எனக்கு அந்த பவுடர் செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்டார் பூ இருக்குல்ல, அதை ஒரு இது நான் கொஞ்சமான அளவு தான் நான் இப்போ போடுறேன். அந்த இது போட்டுக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய், இந்த கல்பாசின்னு சொல்லணும்ல அந்த இது ஒன்று, கொஞ்சம் பட்டை, பாருங்க ஒரு 5 கிராம்பு, இவ்வளோதான். இது வந்து மசாலா போடுறதுக்கு. இதில் வந்து இது வந்து பெரிய ஸ்பூனு, இது டேபிள் ஸ்பூனு, இது டீஸ்பூனு. இந்த டீஸ்பூன் அளவில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு நல்ல பவுடராக நைஸ் பவுடராக அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த இதில் இந்த டீஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகாய் மஞ்சள் பொடி, இந்த பெரிய ஸ்பூனில் இதுக்கு வந்து அரிசி மாவு, இந்த பெரிய டீஸ்பூனில் 2 ஸ்பூன், நல்லா நிறையா 2 ஸ்பூன் மாவு, அரிசி மாவு. இது நம்ம சும்மா கடையில் வாங்குவோம்ல அந்த அரிசி மாவு. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பை போட்டுருவோம். இதில் நம்ம மறைச்சி வச்சோம்ல மசாலா பவுடர், அதை போட்டுருவோம். அவ்வளோதான். நம்ம வந்து கலர் இதில் சேர்க்கலை. இதுதான் நம்ம பவுட்ரு. இந்த பவுடரை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 65 பவுட்ரு, நம்ம மீன் ஃபிஷ்ஷு 65 போட்டாலும் போட்டுக்கிறலாம். நம்ம எதனாச்சும் வேறு எதாவது பொரியல் பண்ணும்போது இந்த மொறுன்னு வர்ற மாதிரி ஐட்டம், எண்ணெயில் போடுற மாதிரி ஐட்டங்களுக்கு இது போடலாம். முழு கோழி நம்ம வந்து இது பண்ணுவோம்ல, அந்த இது வந்து அந்த பெரிய கோழி, முழு கோழிக்கும் இந்த பவுட்ரு போட்டு நம்ம வந்து நல்லா தடவி நம்ம வச்சோம்னா போதும். இங்கே பாருங்கள், இந்த கலரே வந்து அழகாக வந்துடும். இதை வந்து நம்ம எண்ணெய் ரொம்ப கடையில் உள்ள அளவுக்கு வராதுன்னு நினைக்காதீங்க. இதில் வந்து நான் கடையில் என்ன செய்வாங்கன்னா கலர் போட்டு கொஞ்சம் ஆயில் போட்டு கலந்து வைப்பாங்க, அதனால அது ரெட்டாக தெரியும். நம்ம ஆயில் போட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி நாற்றம், ஒரு வாசனை, ஒரு வீச்சம் வந்துடும் கொஞ்சம் நாளாக இருந்துச்சுன்னா. அதனால அது போடலை. நான் கலர் போட்டுக்கிறலாம் வேணாம். இதுவே வந்து நம்ம ஆயில் நம்ம போடும் போது, நம்ம சிக்கன்லையோ ஃபிஷ்லையோ நம்ம போடும் போது இந்த 65 பவுடரே வந்து ரெட்டாக வந்துடும். நீங்களே பார்ப்பீங்க. நான் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. பாருங்கள், இந்த 1 ஸ்பூனில் வந்து நம்ம வந்து எல்லாமே எடுத்துருக்கோம். டீஸ்பூனில் வந்து மசாலா ஜாமான் எடுத்துருக்கோம். இதில் வந்து 3 ஸ்பூனு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து சாதாரண மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூனு காஷ்மீரி சில்லி. அவ்வளோதான். உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு. இதை வந்து நம்ம கலந்து நம்ம வெளியிலேயே வச்சுக்கிறலாம், கெடாது. நம்ம எந்த இதுவுமே இது பண்ண வேண்டியதில்லை. இது நான் வந்து சிக்கனில் நான் போட்டு காமிக்கிறேன். இதே காலிஃப்ளவர் 65 பண்ணும்போது எல்லாத்துக்குமே இதே யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே போட்டிருக்கு. நம்ம ஆயில் போட்ட உடனே கொஞ்சம் நல்லா சிவப்பாக வந்துடும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம சிக்கன் 65 பவுடர் நம்ம அரைச்சோம் இல்லையா, பாருங்கள். இந்த பவுடரில் வந்து நம்ம எல்லாமே கலந்துருக்கோம். இப்போ நான் வந்து சிக்கன் எடுத்துருக்கிறேன். இந்த சிக்கன் 65 பவுடரை வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதிலே உப்பு, பட்டை, சோம்பு, கிராம்பு, மிளகு, ஜீரகம் எல்லாமே போட்டிருக்கோம். அதனால் இது பண்ண வேண்டியதில்லை. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இந்த பவுடரை போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. நீங்கள் முட்டை போடுறதுனா முட்டை போட்டுக்கிறலாம், எலுமிச்சம்பழம் போடுறதுனா எலுமிச்சம்பழம் போட்டுக்கிறலாம். நான் வந்து கொஞ்சம் தயிர் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து அது ரெட்டாக இருக்காது அப்படின்னு நினச்சிங்கல்ல, ஆனால் இது வந்து போட்ட உடனே ரெட்டாக இருக்கும் பாருங்கள். இதை நல்லா வந்து பிசைஞ்சிருவோம். அந்த கடையில் வாங்குகிற அளவுக்கு ரெட்டு இருக்காது, ஏன்னா நம்ம கலர் சேர்க்கல. இல்லை, நம்ம வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்ததுனால இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல ரெட்டாக இருக்குது பாருங்கள். இவ்வளோதான். இதை நீங்கள் நம்ம பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரமோ 10 நிமிஷமோ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா எனக்கு இது போதும். இந்த கோட்டிங் வர அளவுக்கு நம்மளுக்கு மாவு இருந்தால் போதும்.
இதை வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஒரு இதை வந்து எடுத்து வச்சுருவோம். நான் அடுத்து வந்து காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த காலிஃப்ளவர் வந்து நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ இது பண்ணிவிட்டு நல்ல வெந்நீரில் போட்டு நம்ம கழுவி நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம். நான் இதில் வந்து வெள்ளைப்பூண்டு மட்டும் தான் நான் சேர்க்குறேன். வெள்ளைப்பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு மட்டும் தான் நான் சேர்க்குறேன். இதில் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்மளுக்கு தெரியும்ல அந்த கோட்டிங் இருக்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் மாவு போட்டிருக்கேன். இதுலேயும் நான் வந்து எக்கெல்லாம் போடலை, தயிர் தான் போட்டுக்கிறேன். எலுமிச்சம்பழமும் போடலை, தயிர் தான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கிறோம். ஏன்னா இதில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு, நீங்கள் பார்த்துக்கங்க. உங்களுக்கு உப்பு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டுருவோம். இது நல்லா பிசையும் போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டிருக்கேன். கொஞ்சம் நான் தண்ணியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த பவுட்ரு எனக்கு பத்தலை, இன்னும் ஒரு ஸ்பூன் நான் போடுறேன். போட்டுட்டு நல்லா கலந்துருவோம். கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் இது போடும்போது அதுதான் இது வந்து வீட்லேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் இதை பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள், இவ்வளோ போதும்ல. இதுவும் உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா இன்னும் நிறையா போட்டுக்கிறலாம். எனக்கு இந்த அளவு போதும். இந்த இதை நம்ம வந்து மறுபடியும் திருப்பி நான் எடுத்து இந்த பவுலில் வச்சு நான் கொஞ்சம் ஊற வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ஊற வச்சுட்டு நம்ம வாயில் நான் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். நான் அதுக்கப்புறம் நான் வந்து பொரிச்சு காமிக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அவ்வளோ மாவு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து இந்த சிக்கன் இதெல்லாம் இப்போ 65 பொரிக்கிறதுக்காக நான் ஒரு ஃபேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கிறேன். இது நம்மளே ப்ரிப்பேர் பண்ணின பொடி பாருங்கள். இதுலேயே நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்மளே செஞ்சு நம்ம பண்ணும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது சிக்கன் வந்து நல்லா ஒரு 10 நிமிஷத்தில் ஊற வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்படி இந்த பவுட்ரு இது ஒன்று தான். இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம், கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணலாம், நம்ம சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்குலாம் பண்ணும்போது கூட நம்ம இது மாதிரி ஆயில் வச்சுட்டு இந்த பவுடரை போட்டு நம்ம இது பண்ணலாம். நம்மளே பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிடைக்கிற சந்தோஷம்தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்களே இது மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம வந்து சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இந்த ஆயில் வந்து நல்லா இதான உடனே நம்ம அதில் போட்டுருவோம். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து போட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுருவோம். ஒரு சிக்கனை நம்ம எடுத்து இதில் போட்டு விட்டுருவோம். இப்போ நல்லா வெந்துக்கிட்டு நான் ஒரு ட்ரிப்பு போட்டு வச்சுருக்கோம். போட்டோட என்ன பிறட்டலை, இப்போ தான் பிறட்டுறேன். இப்போ வேக செஞ்சுக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க. நான் இது ஏற்கனவே நம்ம இப்போ தீபாவளிலாம் வருது இல்லையா, இதை நம்ம வீட்டிலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு நீங்கள் இதை இது பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாவுக்கு கொஞ்சம் நேரம் தான். எல்லாமே நம்ம கார்ன்ஃப்ளவர் எல்லாமே கடையில் இருக்குது. கரெக்டான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து போட்டுக்கிறணும். நீங்கள் கலர் பொடி வேணும்னா கூட நீங்கள் கலர் பொடி சேர்த்துக்கிறதா. ஆனால் கலர் பொடி தேவையில்லை நம்மளுக்கு, நம்ம வீட்டுக்கு தானே நம்ம இது பண்ணுறோம். அதனால் ரொம்ப கலர் பொடிலாம் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இதுவே நல்லா சிவப்பாக தான் இருக்கும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம வந்து இப்படியே செஞ்சு இந்த கொஞ்சம் நல்லா வேகட்டும். இந்த முறையெல்லாம் நல்லா அடங்கட்டும். திருப்பி மட்டும் விட்டுருவோம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, கடையில் விற்கிற மாதிரியே தான் இருக்கும். கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கும். நீங்கள் இப்போயே நீங்கள் பண்ணி வச்சுக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தீபாவளிக்கு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக ரொம்ப நல்லா வந்துடும். பாருங்க, நம்ம இப்போ வந்து இதையெல்லாம் எடுத்துருவோம். அடுத்து நம்ம காலிஃப்ளவர் போடுவோம். காலிஃப்ளவரை ஃபுல்லாக போட்டு நம்ம நல்லா பொரிப்போம். இந்த பக்கம் போட்டது நல்லா முறை அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி கொண்டு போட்டுக்குவோம். இதை நல்லதான்.
அதோட வந்து நம்ம வந்து அழகாக திருப்பி நம்ம போட்டுக்கிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 ட்ரிப்பு தான் போடணும். ஓயாமல் வந்து அலசி போட்டுக்கிட்டு இருக்காங்க, மாற்றி போட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். ஒரு ட்ரிப்பு அந்த பக்கம் வைத்துட்டு 2வது ட்ரிப்பு இந்த பக்கம் போட்டுக்கலாம். போட்டாலே போதும், அழகாக வெந்துருப்பாங்க. ஓயாமல் பரட்ட வேண்டாம். அந்த முறை அந்த பக்கம் அடங்கின உடனே இந்த பக்கம் திருப்பி போட்டுருவோம். இதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். சிம்பிளாக வந்து அடுப்புக்கிட்டே நின்றுக்கிட்டுலாம் வேலை பார்க்க வேண்டாம். அழகாக சிம்பிளாக வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை நம்ம பார்க்கணும். குயிக்காக பார்க்கணும் வேலை. நம்ம பார்த்தோம்னா சீக்கிரம் டயர்டு இல்லாமல் வேலையை நம்ம முடிச்சிடலாம். ஆனால் ரெடியாக எல்லாமே நம்ம வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு ட்ரிப்பு தான் நம்ம பிரட்டினா, இப்போ 2வது ட்ரிப்பு பிரட்டி போட்டுருக்கோம். இதுவும் இந்த பபுள்ஸ்லாம் அடங்கின உடனே 2வது ட்ரிப்பு நம்ம எடுக்கும்போது ரொம்ப நல்லா அப்படியே நல்லா செவந்துருக்கும். இப்போ 2வது ட்ரிப்பு இப்போ பிரட்டி போட்டோட நல்லா செவந்துருச்சு. இதை அப்படியே நம்ம எடுக்க வேண்டியதுதான். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாவு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னு குயிக்காக முடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம சிக்கன் 65 பவுட்ரு நம்மளே தயாரித்து நம்மளே இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பார்த்திங்களா, இந்த பவுட்ரு நல்லா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி. இது தீபாவளிக்கு நீங்கள் உங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறலாம். பாருங்கள், இது வந்து சிக்கன். இந்த சிக்கன் வந்து இதே பவுடர் தான் போட்டிருக்கேன். நல்லா ரெட்டாக தான் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ க்ரிப்பாக, மாவு எதுவும் உதிராமல் அதிலே ஒட்டியிருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது காலிஃப்ளவர், இதே இதில் வந்து காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் பாருங்கள். நல்லா உள்ளர முடியும் நம்மளுக்கு வந்து ரெட்டாக தான் இது இருக்கும். ஒன்று கூட வந்து உதிராது. மாவு வந்து அந்த எண்ணெய் பாத்திரத்தில் வந்து உதிராது. இது நல்லா ஒட்டி இருக்கும். இதை வந்து இது பண்ணி பாருங்கள், நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாவு கட்டாயம் இந்த பவுட்ரு வந்து பண்ணி பாருங்கள். நான் இதுக்கப்புறம் வந்து ரெடிமேடாக பஜ்ஜி மாவு எப்படி போடுறது நான் இது பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ, பாய்.